Hi, welcome to Love Your Knowledge channel. இன்னைக்கு நம்ம 11th standard Englishல ப்ரோஸில் The Portrait of Lady இந்த சாப்டர் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நான் ஒரு வீடியோவாக முதல்ல போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த பார்ட் பாருங்கள், சரியா? ஸோ இதில் வந்து ஆத்தர் வந்து குஷ்வந்த் சிங் அவரோட பாட்டியை பற்றி சொல்லியிருந்தார். அதை பற்றி தான் நம்ம சொல்லியிருந்தோம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டி வந்து எப்படிப்பட்டவங்க, அவங்களோட கேரக்டர் ஸ்கெட்ச் என்ன அப்படின்றத பற்றி உங்களுக்கு போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த வீடியோவில் அவங்க வந்து வில்லேஜ்லேருந்து சிட்டிக்கு வந்துட்டாங்க. ஸோ சிட்டி பார்ட் ஆஃப் லைஃப்பில் கிராண்ட் மதர் எப்படி இருந்தாங்க அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். When my parents comfortably settled in the city, they sent for us. ஸோ ஒன்ஸ் அவங்க பேரண்ட்ஸ் வந்து சிட்டியில் வந்து செட்டில் ஆன பிறகு பாட்டியையும் அவங்களோட பையனையும் கூப்பிடுறாங்க, ஆத்தரையும் கூப்பிடுறாங்க. தட் வாஸ் அ டேர்னிங் பாயிண்ட் இன் அவர் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ இது வந்து ஆத்தரோட லைஃப்பில் ஆத்தருக்கும் கிராண்ட் மதருக்குமான அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு சின்ன டேர்னிங் பாயிண்ட், ஒரு ட்விஸ்ட் இருந்தது. Although we shared the same room, my grandmother no longer came to school with me. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ரூமில் தான் இருந்தோம். பட் ஆனால் அவங்க எப்படி வில்லேஜில் இருக்கும்போது என் கூட ஸ்கூலுக்கு வந்தாங்களோ டெய்லி, அதை மாதிரி அவங்க இப்போ என் கூட வரல. I used to go to an English school in a motor bus. நான் வந்து ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் பஸ்ஸில் போனேன். There were no dogs in the streets and she took to feeding sparrows in the courtyard of our city house. அங்கே வந்து நாய்கள் வந்து அந்த அளவுக்கு இல்லை அந்த ஸ்ட்ரீட்டில். ஸோ எங்கள் பாட்டி என்ன பண்ணாங்கன்னா, முன்னாடி வந்து நாய்களுக்கு வந்து ஃபுட் கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ என்ன பண்ணாங்கன்னா, அந்த சிட்டி ஹவுஸில் வந்து சில பறவைகள் வந்து உட்காரும், அதுங்களுக்கு உணவளிக்க ஆரம்பித்தாங்க. As the years rolled by, we saw less of each other for some time. She continued to wake me up and get me ready for school. ஸோ நாட்கள் உருள எனக்கும் என் பாட்டிக்கும் அது ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு இதுவாக இருந்தது. பட் ஆனால் என்னை டெய்லி எழுந்திருச்சு என்னை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறது என்னோடய பாட்டி தான். When I came back, she would ask me what the teacher had taught me. I would tell her English words and little things of Western science and learnings, the law of gravity, Archimedes principle, the world being round, etc. This made her unhappy. ஸோ ஏன்னா பாட்டியை பொறுத்த வரைக்கும் வில்லேஜில் இருக்கும்போது அவங்க வந்து அந்த ப்ரேயர்ஸ், நம்மளோட ரிலீஜியஸ் இதை வந்து ஃபாலோ பண்ணாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து எஜுகேஷன் அப்படின்ற மாதிரி அவங்க வேல்யூ பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து இங்கிலீஷ்லையோ இல்லை சயின்ஸ்லேயோ வந்து அவங்களுக்கு அந்தளவுக்கு நாட்டம் இல்லை. பட் ஆனால் அது வந்து அவரோட க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுன்றதுனால பாட்டி வந்து அந்தளவுக்கு அதை பற்றி எதுவுமே பேசிக்கலை. She could not help me with my lessons. She did not believe in the things they taught at the English school and was distressed that there was no teaching about God and the scriptures. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, சயின்ஸ் இங்கிலீஷ்ன்ற அதில் வந்து அந்தளவுக்கு கடவுளை பற்றி யாருமே வந்து சொல்லித்தரல அப்படிங்கிறது அந்த பாட்டியோட ஏக்கமாக இருந்தது. One day I announced that we were being given music lessons. She said nothing but a silence meant disapproval. She rarely talked to me after that. ஸோ ஒரு நாள் வந்து ஆத்தர் போய் சொல்கிறாரு, எனக்கு வந்து மியூசிக் கிளாஸ் எடுக்க போகிறாங்க ஸ்கூலில் அப்படின்ட்டு. பாட்டிக்கு வந்து அதில் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றது அவங்களோட அமைதியில் புரிஞ்சுது. அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க என் கூட பேசுகிறத நிறுத்திட்டாங்க. When I went up to university, I was given a room of my own. The common link of friendship was snapped. அதாவது நான் வந்து பெரியவனாக வளர்ந்து காலேஜுக்கு போக ஆரம்பித்த உடனே எனக்குன்னு தனியாக ஒரு ரூம் கொடுத்துட்டாங்க. அண்ட் எனக்கும் என் பாட்டிக்குமான அந்த உறவு வந்து கட் ஆகிடுச்சு. ஸ்னாப்டுனா கட் அப்படிங்கிற. மை கிராண்ட் மதர் அக்செப்டட் அ செக்லூஷன் வித் ரெசிக்னேஷன். ஸோ என்னோடய பாட்டி வந்து அந்த தனிமையை விரும்பினாங்க, அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க. செக்லூஷன்னா ஐசோலேஷன், தனிமைப்படுத்துறது. She rarely left her spinning wheel to talk to anyone. From sunrise to sunset, she sat by her wheel, spinning and reciting prayers.
ஸோ சூரியன் உதிக்கிறதுலேருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் அவங்க வந்து ஒரு வீல் சேரில் ஒரு ப்ரேயர் சொல்லிகிட்டே வந்து அவங்க அந்த வீட்டுக்குள்ளே இது பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. Only in the afternoon she relaxed for a while to feed the sparrows. While she sat in the veranda breaking the bread into little bits, hundreds of little birds collected round her, creating a veritable bedlam of chirruping. ஸோ மத்தியான டைமில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்பேரோஸ் குருவிகளுக்கு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. அப்போது அந்த வராண்டாவில் என்ன பண்ணுவாங்கன்னா உட்காந்துருந்து ப்ரெட்டை வந்து சின்ன சின்ன துகள்களாக உடச்சி அதில் வந்து போடுவாங்க. அங்கே வந்து ஒரு 100 குருவிகள் வந்து அங்கே உட்காந்து ஒரு பெட்லாம்னா நிறைய பேர் இருந்தால் அந்த இடத்துல எப்படி ஒரு நாய்ஸ், ஒரு சத்தம் இருக்கும் இல்லையா, அந்த நாய்ஸி கன்ஃபியூஷன் அந்த இடத்துல இருக்கும். நிறைய குருவிங்க வந்து அங்கே உட்காந்து அந்த பிரெட்ஸை சாப்பிட்டுட்டு சத்தம் போட்டுகிட்டே இருக்கும். Some came and perched on her legs, others on her shoulders. சில குருவிகள் வந்து அவங்களோட தோளில் வந்து உட்காந்துருக்கும், சில வந்து அவங்களோட கால்களில் உட்காந்துருக்கும், அண்ட் சிலது வந்து அவங்க தலை மேலே கூட உட்காந்துருந்து சாப்பிட்டுட்ருக்கோம். Some even sat on her head. She smiled but never shooed them away. ஸோ பாட்டிக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிட்டாங்க. அதை என்றைக்குமே விரட்டினது கிடையாது. It used to be the happiest half hour of the day for her. அந்த half an hour தான் அவங்களுக்கு ரொம்ப happiest moment. When I decided to go abroad for further studies, I was sure my grandmother would be upset. ஸோ நான் வந்து ஃபாரினுக்கு படிக்க கிளம்பும்போது என்னோடய கிராண்ட்மதருக்கு அது கண்டிப்பாக கொஞ்சம் கவலைக்கிடமாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் I would be away for 5 years and at her age one could never tell. ஸோ நான் 5 வருஷம் பிரிஞ்சு போகிறேன்றதை அவங்கக்கிட்ட சொல்லக்கூடாது, ஏன்னா அவங்களோட வயசு அப்படி. பட் மை grandmother could. She was not even sentimental. She came to leave me at the railway station but did not talk or show any emotion. ஸோ அவங்க வந்து அதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க எமோஷ்னலாக எந்த ஒரு ஃபீலிங்குமே அவங்க காமிக்கலை. என்னை வந்து ஏர்போர்ட்டில் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து எனக்கு முத்தம் கொடுத்து எனக்கு அனுப்பிச்சி வச்சாங்க என்ன. Her lips moved in prayer, her mind was lost in prayer. Her fingers were busy telling the beads of her rosary. Silently she kissed my forehead, and when I left, I cherished the moist imprint as perhaps the last sign of physical contact between us. ஸோ நான் கிளம்பும்போது அவங்களோட உதடுகள் வந்து அந்த ஸ்லோகனை வந்து உச்சரிச்சுக்கிட்டு இருந்தது, அண்ட் அவங்க அதிலே மூழ்கி இருந்தாங்க. அவங்களோட ஃபிங்கர்ஸ் வந்து அந்த கையில் இருந்த மணியை வந்து ஒன்றா தள்ளிக்கிட்டு அதுக்கான அந்த ஸ்லோகனை சொல்லிக்கிட்டே இருந்தது. அவங்க என்னோட முன் நெற்றியில் முத்தம் கொடுத்துட்டு அப்போ எனக்கு என் மனசில் தோணுனது, இதுதான் அவங்களுக்கும் எனக்குமான ஒரு கான்டாக்ட், இதுதான் எங்களோட லாஸ்ட் கான்டாக்ட் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் தட் வாஸ் நாட் ஸோ. ஆஃப்டர் 5 years I came back home and was met by her at the station. ஸோ நான் 5 வருஷம் கழித்து நான் வீட்டுக்கு வரும்போது அவங்க என்ன ஸ்டேஷனில் வந்து பிக் பண்ண வந்தாங்க. She did not look a day older. அவங்க வந்து ஒரு நாளும் ஓல்டு வயசானவங்கன்ற மாதிரி எனக்கு தெரியலை. She still had no time for words, and while she clasped me in her arms, I could hear her reciting her prayers. ஸோ என்கிட்ட பேசுகிறதுக்கு அவங்களுக்கு எந்த டைமுமே இல்லை. அவங்க ஜஸ்ட் வந்து அவங்க கையை எடுத்து என்னை பிடிச்சிக்கிட்டாங்க. அப்போ கூட அவங்களோட ப்ரேயர்ஸ், அவங்களோட ஸ்லோகன்ஸ் தான் என் காதில் ஒலிச்சுது. ஈவன் ஆன் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மை அரைவல் her happiest moments were with the sparrows whom she fed longer and with frivolous rebukes. அப்படின்னா ஸ்கோல்டிங்ஸ். ஸோ இவங்க 5 வருஷம் கழித்து ஆத்தர் வந்தாருன்றது கூட அவங்களுக்கு அந்த ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்டாக இல்லை. அந்த குருவிகளுக்கு உணவளிக்கிறது தான் அவங்களோட ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்டாக எப்போவுமே இருந்தது. அண்ட் அதை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டு இருக்கிறது, அந்த குருவிகளை திட்டுறது, இதுதான் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. In the evening a change came over. She did not pray. எப்போவுமே வந்து சாமி கும்பிட்டுருக்கிறவங்க அன்றைக்கி சாமி கும்பிடல. She collected the women of the neighborhood, got an old drum and started to sing. அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஒரு பழைய ட்ரம்மை வச்சுட்டு அவங்க வந்து பாட ஆரம்பித்தாங்க. For several hours she thumped the sagging skins of the dilapidated drum. Dilapidatedனா டேமேஜான ட்ரம்மை வந்து
ரொம்ப நேரமாக அவங்க வந்து அடித்து பாடிட்டு இருந்தாங்க. அண்ட் sang ஆஃப் த ஹோம் கம்மிங் ஆஃப் வாரியர்ஸ், இந்த இராணுவ வீரர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி பாடிட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு வருவாங்க இல்லையா, அந்த இது போர் முடிச்சுட்டு அதை பற்றி பாடிட்டு இருந்தாங்க. We had to persuade her to stop to avoid overstraining. That was the first time since I had known her that she did not pray. ஸோ அவங்கள வந்து நாங்கள் நடுவில் போய் நிறுத்த ட்ரை பண்ணோம். ஏன்னா அவங்க ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணி பாடிட்டு இருந்தாங்க. பார்க்க எங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுனால நாங்கள் நிறுத்தினோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவங்கள வந்து சாமி கும்பிடாமல் ப்ரே பண்ணாமல் நான் பார்த்தேன். The next morning she was taken ill. It was a mild fever and the doctor told us that it would go. But my grandmother thought differently. She told us that her end was near. She said that since only a few hours before the close of the last chapter of her life, she had omitted to pray. She was not going to waste any more time to talking to us. ஸோ பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, அடுத்த நாள் வந்து அவங்களுக்கு ஃபீவர் வந்துடுச்சு. டாக்டர் சொன்னாங்க இட் வாஸ் ஜஸ்ட் அ ஃபீவர், நார்மல் ஃபீவர் அப்படின்னாங்க. ஆனால் வந்து பாட்டிக்கு வந்து இல்லை, நான் வந்து லாஸ்ட் சாப்டர் என்னோடய லைஃப் முடிய போகுது, நான் அதனால தான் நான் வந்து ப்ரே பண்ணலை, இப்போ என்ன தனியாக விட்டுடுங்க, இதுக்கு மேலே நான் என்னோடய டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலை அப்படின்னு சொன்னாங்க. We protested, but she ignored our protest. She lay peacefully in bed, praying and telling her beads. Even before we could suspect, her lips stopped moving and the rosary fell from her lifeless fingers. A peaceful pallor spread on her face and we knew that she was dead. ஸோ நாங்கள் வந்து அவங்க எங்களை போக சொன்னப்போ நாங்கள் வந்து இல்லை, நாங்கள் அங்கே இருப்போம்னு சொன்னோம். பட் ஆனால் அவங்க அதெல்லாம் கேட்கலை. அமைதியாக அந்த பெட்டில் படுத்து கடவுள் மந்திரத்தை சொல்லிக்கிட்டு அந்த பீட்ஸை இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து நினைக்கிறதுக்குள்ளேயே வந்து அவங்களோட உதடுகள் வந்து பேசுகிறத நிறுத்திடுச்சு, அவங்களோட கைகளும் வந்து அந்த பீட்ஸை விட்டுடுச்சு. அவங்களோட முகம் வந்து ஒரு பேல் அப்பியரன்ஸ், ஒரு அமைதியான அப்பியரன்ஸ் கொடுத்துச்சு. அதுதான் வந்து பெலோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அன்ஹெல்த்தி பெலோர், பேல் அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பெலோர். அது வந்து அவங்களோட முகம் ஃபுல்லாக இருந்தது. அண்ட் we knew that she was dead. அவங்க இறந்துட்டாங்க. We lifted her off the bed and as is customary laid her on the ground and covered her with a red shroud. Red shroudனா ஒரு கிளாத்து, அது வந்து டெட் பர்சனை வந்து ரேப் பண்ணுறது. ஸோ அவங்க பெட்லேருந்து தூக்கிட்டு அந்த ரெட் கிளாத்தில் அவங்கள சுற்றி கிரவுண்டில் படுக்க வைக்கிறாங்க. ஆஃப்டர் a few hours of mourning we left her alone to make arrangements for her funeral. ஸோ ஒரு 2 மணி நேரம் அமைதிக்கு அப்புறமா அவங்கள வந்து நாங்கள் ஃபியூனரலுக்கு கொண்டு போனோம். In the evening we went to her room with a crude stretcher to take her to be cremated. ஸோ ஈவினிங் அவங்க ரூம் போய் ஒரு ஸ்ட்ரெச்சர் எடுத்துகிட்டு போய் அவங்கள ஃபியூனரல் இடத்துக்கு கூட்டிகிட்டு போனோம். The sun was setting and had lit her room and veranda with a blaze of golden light. ஸோ சூரியன் வந்து அஸ்தமிச்சுட்டு இருந்தது. அவங்களோட ரூம் வராண்டாவில் வந்து ஒரு கோல்டன் லைட், ஒரு வெளிச்சம் தெரிஞ்சுது. We stopped halfway in the courtyard. நாங்கள் போயிட்டுருக்கும்போது நாங்கள் பாதி வழியில் நின்றுட்டோம். All over the veranda and in her room, right up to where she lay dead and stiff wrapped in the red storm, thousands of sparrows sat scattered on the floor. ஸோ அவங்கள நாங்கள் எந்த இடத்துல வச்சுருந்தோமோ அங்கே வந்து 1000 குருவிகள் வந்து அந்த இதில் உட்கார்ந்துருந்தது. ஆனால் அது வந்து ரொம்ப அமைதியாக இருந்தது. There was no chirping. We felt sorry for the birds and my mother fetched some bread for them. ஸோ எனக்கு வந்து அந்த குருவிகளை பார்க்க பாவமாக இருந்தது. அண்ட் எங்கள் அம்மா வந்து பிரெட் க்ரம்ஸை வந்து அந்த குருவிகளுக்காக எடுத்துகிட்டு வந்து அதை உடச்சி எங்கள் பாட்டி எப்படி போடுவாங்களோ அதை மாதிரி போடுறாங்க. The sparrows took no notice of the bread. அந்த பிரெட்டு எதுவுமே வந்து குருவிங்க கண்ணுக்கு தெரியல. When we carried my grandmother's corpse off, they flew away quietly. ஸோ நாங்கள் எங்கள் பாட்டியை தூக்கிட்டு போன பிறகு அந்த குருவிங்க அமைதியாக பறந்து போயிடுச்சு. Next morning, the sweeper swept the breadcrumbs into the dustbin. ஸோ அந்த breadcrumbs எதையுமே வந்து அந்த குருவிகள் சாப்பிடலை. அதை வந்து ஸ்வீப்பர் வந்து பெருக்கி டஸ்ட்பினில் போட்டுட்டாங்க. இவ்வளோ தான் இந்த சாப்டர். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thank you for watching.